Okay, good evening, all of you. Welcome to the world of speed math. So, max எத்தனை Good பேருக்கு evening. பிடிக்காது? இங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே மேக்ஸ் பிடிக்குமா? Yes, ma'am. யாருக்கெல்லாம் Yes, பிடிக்காது? ma'am. இது இன்டராக்ஷன் கிளாஸ்க்குன்னு நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம். ஓகேவா? உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்க கேட்கலாம். ஓகேவா? இன்டராக்டிவா இருக்கும். கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரியா? நான் ஒருத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தேன்னா போர் அடிக்கும். அதனால நீங்க உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அன்மியூட் பண்ணி கேட்கலாம். ஓகே? சையதுக்கு வந்து மேக்ஸ் பிடிக்காதுன்னு கை தூக்கியிருக்கீங்களா? மேக்ஸ் பிடிக்கும்னு கை தூக்கியிருக்கீங்களா? குட் ஈவினிங் மேம். சைட் அட்டென்ட் பண்ணல, மவுண்ட் அட்டென்ட் பண்ணேன். ஓகேங்க. ஓகே. டைம் இருக்குன்னு சொல்லி தான் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஆனா நோ கொஞ்சம் ப்ராப்ளம்மா. பரவாயில்லைங்க. வேற அதாவது நீங்க அரபிக் அட்டெண்ட் பண்ணுங்க. கிளாஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால நான் நான் நீங்க சொல்றத பார்த்து வச்சுட்டு நான் அவருக்கு டீச் பண்ணேன். ஓகேங்க மேம். ஓகேங்க. ஓகேங்க. பேரண்ட்ஸும் அட்டெண்ட் பண்ணலாங்க. ஏன்னா சரி. ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிருக்குதா இல்லையாங்கிறது ஆமா, தெரியும். பெட்டரா இருக்கும். மேத்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அது இன்ட்ரெஸ்டா கொஞ்சம் அது எப்படி லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைப்பாரு. அதுக்காக தான் நான் சரி கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜாயின் பண்ணேன். ஓகேங்க. நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்ஸ். ஓகே. சரி, மத்தவங்க எல்லாத்துக்கும் ஒருத்தர் தான் ரிப்ளை பண்ணாங்க. மத்தவங்க யாருமே பேச கூட மாட்டேங்கிறீங்களே. கனிஷ், பூனே, விஸ்வாமித்ரன், அலர்விழி. இதுல ஏற்கனவே எங்கிட்ட இப்ப கரண்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. 3 பேர். தன்ஷிகா, ஹர்ஷிதா அண்ட் குருசரண். குருசரண். ஓகே. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கரண்ட் பேட்ச்ல படிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்றதா விருப்பம் அட்டன் பண்ணலாம்னு சொன்னேன். இப்போ அது யாரோடதுடா? 2 இதுல இருந்து அட்டன் பண்றீங்களா இருக்கும். ஒன்ல மியூட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு வந்து வில்லிங்கா வந்து இந்த கிளாஸும் வந்து அட்டன் பண்றேன்னு வந்திருக்காங்க. ஓகே, சரி. இப்ப நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து மேக்ஸ்னாவே பயம் வருது. எதனால பயம் வருதுக்குன்னு? நிறைய குழந்தைக்கு மேக்ஸ்னா பிடிக்க மாட்டேங்குது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா நல்லா இருக்கும். நீங்க தானே பேசணும். நான் மட்டுமே பேசிட்டு இருந்தா நான் என்ன எப்படி நான் இது பண்றது? எதனால மேக்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே மேக்ஸ் ரொம்ப பிடிக்குமா? அதனால தான் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களோ? சொல்லு கண்ணு. அன்மியூட், அன்மியூட். எனக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும். உனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி குட். யாருக்கெல்லாம் பயமா இருக்குது, மேக்ஸ் கண்டா பயமா இருக்குங்கிறவங்க ரிப்ளை பண்ணா பரவாயில்ல. எல்லாத்துக்குமே பிடிக்குமா மேக்ஸ்? எஸ் மேம். பரவாயில்லையே. சும்மா மேம். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட நான் கிளாஸ்ல பொதுவா நான் கிளாஸ்க்கு போனோடனே ஃபர்ஸ்ட் டே வந்து இதுதான் கேட்பேன். யாருக்கெல்லாம் மேக்ஸ் கண்டா பயமா இருக்குதுன்னு. மோர் தேன் 50% கை தூக்கிடுவாங்க. மேக்ஸே பிடிக்காதுங்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மேக்ஸ் பிடிக்குங்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க. எதனால இந்த பயம் வருது அப்படின்னா பேசிக்ஸ் தெரியாதனால பயம் வருது. ஓகேவா? மெயின் இது. இன்னொன்னு, கால்குலேஷன் ஸ்பீட் இல்லைனாலும் கால்குலேஷன் அதாவது பேசிக் ஃபர்ஸ்ட் பேசிக் என்னன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இதுல தடுமாறுனீங்கனாவே மேக்ஸ் கண்டே பயம் வந்துடும். ஐயோ அங்க மல்டிப்ளிகேஷனா டிவிஷனா? மல்டிப்ளிகேஷன் கூட ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிடுவோம். டிவிஷன் கண்டா ரொம்பவுமே பயப்படுவாங்க. சரியா? இந்த ரெண்டுலயும் ஸ்ட்ரகிள் ஆனீங்கன்னா மேக்ஸ கண்டு ஒரு வெறுப்பு வந்துடும். எல்லாமே மைண்ட் செட் தான் கண்ணு. நம்ம மைண்டு தான். நம்ம மைண்டு ஒரு விஷயத்த கஷ்டம்னு நினைச்சிருச்சுன்னா அது அது கஷ்டமாவே தான் இருக்கும். இல்ல இது ஈஸி நம்ம நம்ப வச்சிட்டோம்னா அது ஈஸி. நம்ம மைண்ட நம்ம நம்ப வைக்கிறத வச்சுதான் நம்மளோட growth இருக்குது. ஓகேவா? எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நீ என்ன நினைக்கிறியோ அதுவா தான் ஆகுவீங்க. இப்ப முதல்ல நம்ம மைண்ட நம்ம ட்ரெயின் பண்ணணும். இல்ல எனக்கு இது ஈஸி தான் அப்படிங்கிறத நம்ம மைண்ட நம்ப வைக்கணும். அது கஷ்டமா இருந்தா கூட அது ஈஸி நம்ம நம்ப வச்சிட்டோம்னா அது ஈஸியா எடுத்துக்கும். ஈஸியா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? இப்ப பேசிக்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கனாவே மேக்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துரும். மேக்ஸ படிக்க ஆரம்பிச்சிடலாம். இருக்கிறதுல ஈஸியான சப்ஜெக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் தான். ஏன்னா
அதுல மெமரைஸ் பண்றதுக்கு எதுவும் இல்ல. டேபிள்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. அத தாண்டி வேற எதுவுமே மெமரைஸ் இப்ப மத்த சப்ஜெக்ட்ட காட்டிலும் மெமரைசேஷன் அதிகமா மத்த சப்ஜெக்ட்ல இருக்குது இல்லையா? மேத்ஸ பொறுத்தவரைக்கும் மெமரைசேஷன்ங்கிறது ஒண்ணு கிடையாது. கரெக்ட் தானே கண்ணு? சோ நம்ம கான்செப்ட்ஸ புரிஞ்சுக்கிட்டோம்னா, மேத்ஸ் மாரி ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. அது நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்றத வச்சே நீங்க வந்து பிரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் வேகமா. ஜாலியா எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகேவா? கிளாஸ ஒழுங்கா கவனிச்சீங்கன்னா. கிளாஸ ஒழுங்கா கவனிக்கல அப்படின்னா, இருக்கிறதுலயே கஷ்டமான சப்ஜெக்ட் எது? மேத்ஸ். மேக்ஸ். இருக்கிறதுல ஈஸியான சப்ஜெக்ட்டும் மேத்ஸ் தான். இருக்கிறதுல கஷ்டமான சப்ஜெக்ட்டும் மேத்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அது எப்ப ஈஸி ஆகும்னா, நீங்க கான்செப்ட்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அத விட ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் கான்செப்ட் புரியலைன்னா, அத விட கஷ்டமான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா, குருட்டு மனப்பாடம் பண்ண முடியாது மேத்ஸ. அதையும் குருட்டு மனப்பாடம் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறாங்க. பட் அப்படி மனப்பாடம் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. அப்படியே மார்க் ஸ்கோர் பண்ணீங்கனாலும், அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எந்த சப்ஜெக்ட்லயுமே குருட்டு மனப்பாடம் பண்ணோம்னா, மார்க் வாங்கிக்கலாம். பட் அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஹையர் ஸ்டடீஸ் போறப்ப உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சோ எப்பவுமே கான்செப்ட் புரிஞ்சு தான் படிக்கணும். மெயினா மேத்ஸ பொறுத்தவரைக்கும் கான்செப்ட் புரியலைன்னா மேத்ஸ கண்டு ஒரு பயம் வந்துரும். சின்ன விஷயமா தான் இருக்கும். அந்த சின்ன விஷயம் நமக்கு தெரியலைன்னா, அதுக்கு அடுத்தடுத்து வர ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு புரியாது. அப்ப அந்த சின்ன விஷயத்த இது இப்படி வந்தா இப்படின்னு நம்ம நாமளாவே ஒரு அனுமானத்துல இப்ப நான் என்னோட ஸ்டூடண்ட்ஸ் நான் பேசின வரையில நீங்க மெமரைஸ் பண்றீங்கன்னு நான் சொன்னனாவே அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இல்லைங்க மேம் நான் புரிஞ்சுதான் போடுறேன்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க மெமரைஸ் தான் பண்றாங்கங்கிறது கூட புரிஞ்சுக்காம மெமரைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி அது புரிஞ்சுதான் போடுறீங்கன்னா, இது எப்படி வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா தெரிஞ்சா, எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, ஒரு கான்செப்ட்டும் உனக்கு ஒரு ஸ்டெப்பும் உன்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா, அந்த இடத்துக்கு நீ கான்செப்ட் புரிஞ்சு படிக்கலன்னு அர்த்தம். இப்படி வந்தா இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் இப்படி வந்தா இப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு மீதி எல்லாம் புரிஞ்சுதான் படிச்சேன்னாலும் பிரயோஜனம் இல்ல. அந்த ஒரு ஸ்டெப் ஏன் அப்படி வருதுங்கிறது புரிதல் இருக்கணும். ஏன் இப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிற புரிதல் இருக்கணும். இந்த மாரி எந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே கான்செப்ட் புரிஞ்சு படிச்சீங்கன்னா, மேத்ஸ் ஈஸி ஆயிரும். ஓகே. இப்ப நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் சாம்பியன்ஸ்ங்கிறது எதுக்கு கொண்டு வந்தேன்னா, நான் நெறைய குழந்தைங்க ஈவன் 10th ஸ்டாண்டர்ட் வந்த குழந்தைங்கள கூட நான் பார்த்திருக்கேன். 10th, 11th நான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறது ஹையர் செகண்டரிக்குன்னு 11th அண்ட் 12th எனக்கு வந்து 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நெறைய குழந்தைகள் வந்து மேத்ஸ கண்டு பயப்படுறாங்க. நான் மோஸ்ட்டா அவங்கள அப்சர்வ் பண்ணி பார்த்ததுல, அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அடிஷன், சப்ட்ராக்ஷனே அவங்களுக்கு வராது. 7+3 என்னன்னு கேட்டனா, ஃபிங்கர் விட்டு தான் கவுண்ட் பண்ணுவாங்க. ஈவன் 10th ஸ்டாண்டர்ட் வந்து 11th ஸ்டாண்டர்ட் வந்தா கூட ஃபிங்கர் விட்டு தான் கவுண்ட் பண்ணுவாங்க 7+3 என்னன்னு. அத சின்ன கிளாஸ்ல நம்ம ஃபிங்கர் விட்டு கவுண்ட் பண்றதுக்கு நம்ம கூச்சப்பட மாட்டோம். பெரிய கிளாஸ் போக போக நம்ம வந்து ஃபிங்கர் விட்டு கவுண்ட் பண்றதுக்கு மத்தவங்க முன்னாடி ஃபிங்கர் விட்டு கவுண்ட் பண்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு, அவங்களுக்கு தெரியாம விரல் விட்டு எண்ணிட்டு இருப்போம். அப்ப நம்ம டைம் எடுத்து தான் இப்ப 7+3னா இப்ப கிளாஸ்ல வந்து மேம் கேட்கிறப்ப 5+8 என்னன்னு கேட்டா, டக்குன்னு உங்கனால ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா, மத்தவங்க ஆன்சர் பண்ணிடுறாங்க. உங்கனால ஆன்சர் பண்ண முடியலன்னா, அங்க உங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, போக போக மேத்ஸ் மேல ஒரு வெறுப்ப கொண்டாந்துருது. ஓகேவா? ஸோ வித்தவுட் ஃபிங்கர் கவுண்டிங் இல்லாம நம்ம வந்து நம்மளால ஆட் பண்ண முடியுது, சப்ட்ராக்ட் பண்ண முடியுது, மல்டிப்ளை பண்ண முடியுது அப்படின்னாவே, நமக்கு அந்த கான்ஃபிடன்ட் லெவல் வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து மேத்ஸ விரும்பி படிக்க ஆரம்பிச்சுருவோம். ஸோ இத நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்து, இப்ப இதனால தான் குழந்தைங்க வந்து மேத்ஸ வந்து வெறுக்குறாங்க. அப்ப இத வந்து நம்ம போக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாரி கோர்ஸஸ நான் வந்து இது பண்ணியிருக்கேன். நம்மளது வந்து மல்டிப்ளிகேஷன் சாம்பியன்ஸ்ன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. பேசிக் மேத்ஸ் டீச் பண்றதுக்கு நம்ம ஒரு கோர்ஸ் போட்டுருக்கோம். அண்ட் வேதிக் மேத்ஸ்ன்னு. ஓகேவா? இப்ப வந்து நம்ம பேசிக் மேத்ஸ் நான் இங்க வந்து டெமோ குடுக்க மாட்டேன். உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் சாம்பியன்ஸ்க்கான டெமோவும் இருக்கும். வேதிக் மேத்ஸ்க்கான டெமோவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2ம் பாருங்க. உங்களுக்கு அது என்னோட கிளாஸ் புடிச்சிருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா, நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஃபீட்பேக்ஸ் நான் இன்னைக்கு கூட ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அவங்கள ஒவ்வொருத்தரோட வீடியோவும் ஒவ்வொரு நாளும் நான் டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டே வருவேன். ஓகேவா? சோ நீங்க கிளாஸ் இப்ப பாருங்க இன்னைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? போத் வேதிக் மேத்ஸ் அண்ட் ஆ மல்டிப்ளிகேஷன் சாம்பியன்ஸ் 2க்கான டெமோ வீடியோவும் நான் இப்ப குடுப்பேன். ஓகேவா கண்ணு? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்க லிங்க் ஷேர் பண்ணா தாராளமா ஷேர் பண்ணலாம். ஓகே? இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிரலாமா? எஸ் மேம். எஸ் மிஸ். ஓகே கண்ணு. ஓகே. எஸ் மேம். இப்ப நான் இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னா, நான் ஸ்ட்ரெய்ட்டா கிளாஸ்க்கு போறேன்.
இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன் நம்ம தரோவா இருக்கணும். ஃபிங்கர் கவுண்டிங் இல்லாம அடிஷன், சப்ட்ராக்ஷன் போட தெரியணும். அப்படி இருந்தா தான் நம்மனால மேத்ஸ் நல்லா போட முடியும்னு நான் சொன்னேன். இப்ப அது ஃபர்ஸ்ட் பேசிக் நம்ம இங்கிருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? சில பேத்துக்கு அடிஷன்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. சில பேத்துக்கு அந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன் தரோவா இல்லாம, அதாவது அந்த ஃபிங்கர் விடாம நம்மளால பண்ண முடியாதுங்கிற மாரி இருக்கும். அந்த மாரி குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் அத சொல்லிக் குடுத்துட்டு தான் நான் மல்டிப்ளிகேஷன் போகணும் அப்படிங்கிறது தான். நம்மளோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ்க்கான கோர்ஸ் தான். பட் நான் வந்து ஃபுல் 1 டே வந்து நான் அடிஷனுக்கு மட்டும் தான் பார்த்தோம். அப்படிதானே கண்ணு? ஹர்ஷிதா, தன்ஷிகா, நம்ம ஃபுல் 1 டே நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா? தன்ஷிகா, வெறும் அடிஷன் மட்டும் தானே கண்ணு பார்த்தோம். அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க கண்ணு. Addition தான் பண்ணோம். Addition. ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாவே நாங்க என்னதான் பார்த்தோம்னா அடிஷன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்ட்ராங் பிலீஃப் என்னன்னா, பேசிக் நம்ம வந்து குடுக்காம நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம போனோம்னா, அதுல எந்த பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறனால, நாங்க ஃபர்ஸ்ட் அடிஷன்ல அடிஷன்ல எப்படி பண்ணணுங்கிற ஒரு பேசிக்க குடுத்துருவோம். பட் அத வந்து பிராக்டிஸ் பண்ணணும் நீங்க. அந்த பேசிக்க நான் இப்பவே குடுப்பேன். அத நீங்க அடிஷன பார்த்து தான் நான் மல்டிப்ளிகேஷனுக்கு போக போறேன். சோ வந்து என்ன மல்டிப்ளிகேஷன் சாம்பியன்ஸ் சொல்லிட்டு அடிஷன் குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஓகே? ஓகே. ஓகே. 5 + 8 என்ன கண்ணு? 13. 13. 13. 6 + 3 6 plus 3. 9. 9. Very good. 7 + 4 11. 11. 11. Very good. 5 + 2 7. Very good. 9 + 6 15. 16. Very good. 8 + 3 ஓகே. மோஸ்ட்லி எல்லாருமே ஆன்சர் பண்றீங்க. சப்போஸ் இந்த இடம் எனக்கு சிரமமா இருக்கு அப்படிங்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் நம்ம எடுக்கிறோம்னா, இப்ப மோர் தென் இந்த இதுல பாத்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 5 வரதையெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்குவோம். இப்ப இதுல எது பெரிய நம்பர்னா 8, இதுல எது பெரிய நம்பர்னா 6, இதுல எது பெரிய நம்பர்னா 7, இதுல பெரிய நம்பர் 5. சோ இது ரெண்டுமே லெஸ் தேன் 5 ஈக்குவல் டு 5. அப்ப இதுல வந்து நம்ம விஷுவலைசேஷன்ல தான் ஆட் பண்ணணும். இதுல பெருசு வந்து 9, இதுல பெருசு வந்து 8. ஃபர்ஸ்ட் நான் இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். 5 + 2. இப்ப இதுல வந்து மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணணும்னா விஷுவலைசேஷன் என்ன கண்ணு? கற்பனை பண்ணி பாக்குறது. ஒரு விஷயத்த நம்ம கற்பனையா பாக்குறது. விஷுவலைசேஷன் பண்ண தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் உங்களால வேகமா பண்ண முடியும். கண்ணு மியூட் பண்ணிக்கங்க. ஆன்சர் பண்றதுக்கு மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. ஓகே. இப்ப 5 + 2. 5 இத வந்து நம்ம சாக்லேட்ஸோட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதோட பண்ணலாம். ஆப்பிள்ஸ் அல்லது ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி நீங்க எதை வேணா இருக்கலாம். ஏற்கனவே ஒரு இதுல வந்து 5 சாக்லேட்ஸ் இருக்குது. ஓகே. இங்க 2 சாக்லேட்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலா எவ்வளவு சாக்லேட் இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்க்கணும். சோ டோட்டலா எவ்வளவு சாக்லேட்ஸ் இருக்கும்? 7 சாக்லேட்ஸ் இருக்கு. இது வந்து உண்மையாலுமே இந்த கற்பனை பண்ணி பார்க்க சொன்னா அவங்களால வேகமா ஆட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து நான் பிராக்டிக்கலா எப்படி டீச் பண்ணி அவங்க ஃபிங்கர் விட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கவங்ககிட்ட நான் இந்த மாதிரி தான் நான் டீச் பண்ணுவேன். இப்ப 5 + 2 அப்படின்னா உடனே ஃபிங்கர் விட்டுட்டு இருப்பாங்க. நான் ஃபிங்கர் விட வேண்டாம்னு சொல்லிட்டு நானாவே சொல்லுவேன். குழந்தைங்களுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குங்கிறனால எப்பவுமே சாக்லேட் வச்சு சொல்லுவேன் நான். ஏற்கனவே உங்ககிட்ட 5 சாக்லேட்ஸ் இருக்குது. இன்னமும் 2 சாக்லேட் உங்க அம்மா குடுக்குறாங்கன்னா உங்ககிட்ட எவ்வளவு சாக்லேட் இருக்குன்னு கேட்டா உடனடியா அடுத்த செகண்ட் 7 சாக்லேட்ஸ் சொல்ல முடியும் அவங்கனால. எதனால சொல்ல முடியுதுன்னா அவங்க என்ன பண்றாங்க, நான் சொல்றத கற்பனை பண்ணி பாக்குறாங்க. புரியுதா? விஷுவலைஸ் பண்றாங்க. அப்ப அங்க விஷுவலைஸ் பண்றப்ப ஃபிங்கர் இல்லாம அவங்களால ஆட் பண்ண முடியுது. இத நான் சம்மா கொடுத்தோம்னா அவங்க தடுமாறுறாங்க. 5 + 2 அப்படின்னு கேட்டா அவங்க ஃபிங்கர் விட்டு எண்ணிட்டு இருக்காங்க. அதுவே நான் பிராக்டிக்கலா உங்ககிட்ட இவ்வளவு சாக்லேட்ஸ் இருக்குது, அம்மா இவ்வளவு சாக்லேட்ஸ் குடுக்குறாங்க, இப்ப எவ்வளவு சாக்லேட்ஸ் இருக்குன்னு கேட்டனா நம்ம மைண்ட் அதை ஒர்க் அவுட் பண்ணி வேகமா ஆன்சர் பண்ண முடியுது. சோ எந்த குழந்தை இந்த 5 + 2 7 + 8 இதெல்லாம் ஆட் பண்றதுக்கு சப்ட்ராக்ட் பண்றதுக்கு தடுமாறினாங்களோ அதே குழந்தைகள் அதே கொஸ்டினை நான் கேட்கிற விதத்தை மாத்துறப்ப அவங்களால ஆன்சர் பண்ண முடிஞ்சது. அப்ப என்ன பண்ண வச்சேன் அந்த இடத்துக்குன்னு பாத்தீங்கன்னா விஷுவலைஸ் பண்ண வச்சேன். சோ யூ ஹாவ் டு விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் ஈஸியா நம்ம ஆட் பண்ணிடலாம். கிளியரா? விஷுவலைசேஷன் மெத்தட் என்னன்னு புரியுதா கண்ணு? Yes, ma'am. Okay, இப்ப
இது இன்னும் இப்ப 9 6 எல்லாம் வந்து ரொம்ப பெரிய நம்பரா இருக்குது அப்படிங்கிறப்ப இதுக்கு நாம என்ன பண்ணலாம்னா ஃப்ரெண்ட்லி நம்பர்ஸ் எடுத்துக்குவோம். அப்ப ஃப்ரெண்ட்லி நம்பர்ஸ்னா என்னன்னா இப்ப 9ஓட என்ன நம்பர் ஆட் ஓகே ஓகே குரு சரண்ல இருந்தா வெக்கோ வருதுன்னு நினைக்கிறேன். குரு மியூட் பண்ணிக்கோ. இப்ப 9ஓட என்ன ஆட் பண்ணா எனக்கு 10 வரும் அப்படிங்கறது பாக்கணும். 9ஓட என்ன ஆட் பண்ணா 10 வரும்? 1. அப்ப 9ஓட ஃப்ரெண்ட் வந்து 1. 9ஓட ஃப்ரெண்ட் என்னக்குன்னு 1. இப்ப நமக்கு எல்லாத்துக்குமே இதெல்லாம் நம்ம வேகமா ஆட் பண்ணிடுவோம். 10 plus 3 ஆட் பண்ணிடுவோம். 10 plus 7 ஆட் பண்ணிடுவோம். கரெக்டா? இதெல்லாம் வேகமா ஆட் பண்ண முடியுமா முடியாதா? 10 plus 3 13. 10 plus 7 17. இப்ப பேஸ் 10 வச்சு 10ஓட எந்த நம்பர் கொடுத்தாலும் என்னால வேகமா ஆட் பண்ண முடியும். கரெக்ட் தானே கண்ணு? அப்ப நான் இங்க இருக்கிற நம்பர்ஸ்ல இப்ப 9 இருக்கிறதுலே பெரிய நம்பர். அப்ப இந்த 9 10 ஆக்குறதா ஈஸி. 9 10 ஆக்குறதா ஈஸி. அப்ப 9க்கு நான் என்ன கொடுத்தனா அது 10 ஆகும். 1. அப்ப நான் என்ன பண்றேன்னா அந்த 9க்கு தேவைப்படுற 1 இதுல இருந்து எடுத்து கொடுத்துறேன். 9க்கு தேவைப்படுற 1 இதுல இருந்து எடுத்து கொடுத்துறேன். அப்ப 6 1 குடுத்துட்டீங்க. இங்க 1 குடுக்கறப்ப ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆயிருது? 10 ஆயிருது. இப்ப 6 1 குடுத்துட்டோமா? உங்ககிட்ட 9 சாக்லேட்ஸ் இருக்குது. தங்கச்சிட்ட 6 சாக்லேட்ஸ் இருக்குது. தங்கச்சிட்ட இருந்து ஒரு சாக்லேட் வாங்கிட்டேன். பட் இப்ப 10 சாக்லேட்ஸ் ஆயிடுச்சு. அப்ப தங்கச்சிட்ட எவ்வளவு சாக்லேட் இருக்கும்? 5 ஈஸியா மாறிச்சா? இப்ப நம்மளோட சம் ஈஸியா மாறிச்சா? அப்ப 10 plus 5 15. இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்றது. ஓகே. இப்போ இங்க 8 plus 5 அப்படினா இங்க 8ங்கிறது தான் பெரிய நம்பர். கரெக்ட்டா கண்ணு? Yes, ma'am. 8ங்கிறது பெரிய நம்பர். இப்போ 8 10க்கு நியரஸ்டா வரணும்னா 8 10 ஆகணும்னா எனக்கு என்ன ஆட் பண்ணா 10 வரும்? 8ஓட என்ன ஆட் பண்ணா 2. நமக்கு தெரியணும். 8ஓட நமக்கு ஃபிங்கர்ஸ் 10 ஃபிங்கர்ஸ் இருக்குது. 8 ஃபிங்கர்ஸோட எவ்வளவு ஃபிங்கர்ஸ் சேர்ந்தா எனக்கு 10 வரும்னா 2 ஃபிங்கர்ஸ். அப்ப எனக்கு இங்க இதுல இருந்து நான் 2 இங்க கொடுக்கணும். ஓகே. அப்ப 8ஓட ஃப்ரெண்ட் 2. அப்ப நான் இதுல இருந்து 2 ரெடியூஸ் பண்ணனும். அப்ப 5 சாக்லேட்ஸ் இருக்குது. ஃப்ரெண்டுக்கு 2 சாக்லேட் கொடுத்துட்டா மீதி எவ்வளவு சாக்லேட் இருக்கும்? 3 சாக்லேட். இப்ப 10 plus 3 ஆயிரும். ஆன்சர் இஸ் 13. கிளியரா? அடிஷன் புரிஞ்சதா கண்ணு? Yes, ma'am. இந்த மாதிரி தான் ஆட் பண்ணனும். சிங்கிள் டிஜிட் நம்பரா இருந்தா. சிங்கிள் டிஜிட் நம்பர்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. இப்ப நம்ம ஒரு கேம் விளையாடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்பர்ஸ் நான் சொல்லிடுறேன். இப்ப 9ஓட ஃப்ரெண்ட் என்ன கண்ணு? ஃப்ரெண்ட் என்னது? 1. ஓகே. சோ 9ஓட ஃப்ரெண்ட் வந்து 1. கரெக்ட்டா? Yes, ma'am. ஒரே நிமிஷம். இப்ப 56 plus 9 73 plus 9. இப்ப நான் எடுத்திருக்கிறது எல்லாமே ஆடிங் வித் 9 தான் எடுத்திருக்கேன். ஓகே. இப்ப 9ஓட ஃப்ரெண்ட் இப்ப இது மேல இருக்குது 2 டிஜிட் நம்பர் கண்ணு. 2 டிஜிட் நம்பரோட நம்ம 9 ஆட் பண்ண போறோம். இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி காமிச்சது வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர். இங்க 2 டிஜிட் நம்பர். 2 டிஜிட் நம்பரோட நம்ம 9 ஆட் பண்ண போறோம். அப்படின்னா என்ன சிம்பிள் ஒண்ணுமே இல்ல. இத 10 ஆக்கணும்னா இங்க இருந்து ஒன்னு எடுக்கணும். கரெக்ட்டா? Yes. நீ அப்படியே யோசிக்கலாம். அல்லது இன்னும் கொஞ்சம் வேகமா சொல்லணும்னா 9ஓட ஆட் பண்ணனும்னா 10th பிளேஸ்ல ஒன்னு இன்கிரீஸ் பண்ணிடு. 7க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 8. 7க்கு நெக்ஸ்ட் நம்பர் 8. இங்க 3ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணு. 2. ஆன்சர் இஸ் 82. 8க்கு நெக்ஸ்ட் நம்பர் 9. 9ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்றீங்க 1. ஆன்சர் இஸ் 91. எப்பெல்லாம் 9ஓட ஆட் பண்றப்பலாம் என்ன பண்றோம் இங்க? ஒண்ணுமே இல்ல. 82 plus 9 இருக்குதா? இங்க இருந்து 1 குடுக்குறீங்க. அப்ப இது என்ன ஆயிரும்? 10 ஆயிரும். இங்க 1 குறைஞ்சிருது. அப்ப பிஃபோர் நம்ம 82க்கு பிஃபோர் நம்ம 81 ஆகும். இது 10 ஆகும். இப்ப இதை ஆட் பண்ணீங்கன்னா 91. ரைட்?
Yes, ma'am. Yes, ma'am. அதத்தான் நான் ரொம்ப வேகமா பண்றதுக்காக நான் என்ன சொல்றேன், இதுக்கு பிஃபோர் இதுக்கு ஆஃப்டர் நம்பர் எழுதுங்க, இதுக்கு பிஃபோர் நம்பர் எழுதுங்க, அவ்வளவுதான். 9ஓட ஆட் பண்றதுக்கு இது 5, 4க்கு ஆஃப்டர் நம்பர் 5, 6க்கு பிஃபோர் நம்பர் 5. So answer is 55. கிளியரா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. 9ஓட ஆட் பண்றதுக்கு ஸ்பீட், நம்மளோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம வேகமா சம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். கால்குலேஷன்ல நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். அது இந்த மெத்தட்லாம் போகணுங்கிறது கிடையாது. மேக்ஸ்ல இருக்க பியூட்டி என்னன்னா, there are many methods to solve a problem. ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. இந்த வழிதான் சரியான வழிங்கிறது கிடையாது. நீ எந்த வழியில வேணா போடலாம் வித்தவுட் மெமரைசேஷன். நான் மெமரைஸ் பண்ணிக்கிறேன், அது ஒரு மெத்தட் தானே அப்படிங்கிற மாதிரி இல்லாம. ஓகே ஓகே. இப்போ 82 பிளஸ் 9னா 8க்கு நெக்ஸ்ட் நம்பர் 9, 2க்கு பிஃபோர் நம்பர் 1, ஆன்சர் இஸ் 91. 5க்கு நெக்ஸ்ட் நம்பர் 6, 8க்கு பிஃபோர் நம்பர் 7, ஆன்சர் இஸ் 67. ஓகே. சோ இந்த மாதிரி 9ஓட ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 8ஓட ஆட் பண்றதுக்கு என்னன்னு சொன்னேன், 8ஓட ஃப்ரெண்ட் யாரு? Friend 2. 8ஓட ஃப்ரெண்ட் 2. அப்ப 8ஓட எந்த நம்பர் ஆட் பண்றோமோ அதுல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இப்ப 5ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணா 3, முன்னாடி ஒரு 1 போடுங்க, அவ்வளவுதான். 13. Yes. 10 plus 3 போட்டு 13 போடுறத நான் இன்னும் சிம்பிளா இப்படி சொல்றேன். இப்ப 7 and 8 ரெண்டு நம்பர் இருக்குதா? பெரிய நம்பர் 8 தான் பெரிய நம்பர். கரெக்டா கண்ணே? Yes, ma'am. Yes, ma'am. ஒரே நிமிஷம். ஓகே. வெளியில போயிட்டு வந்தாவே ஸ்கிரீன் ஏதாவது. இப்ப 8 தான் பெரிய நம்பர். 7 and 8 கம்பேர் பண்ணோம்னா 8 தான் பெரிய நம்பர். அப்ப 7ல இருந்து நான் 2 சப்ட்ராக்ட் பண்றேன். 7ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணா என்னன்னு வரும்? 5. 5. முன்னாடி ஒரு 1, 15. ஓகே. இப்ப 9 and 8 இது ரெண்டுல எது பெரிய நம்பர்? 9. 9. அப்ப 9ஓட ஃப்ரெண்ட தான் 8ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணனும். 9ஓட ஃப்ரெண்ட் யாரு? 1. 1. அப்ப அதுல இருந்து 8ல சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 7. முன்னாடி என்ன போடணும்? ஒரு 1 போடணும். அவ்வளவுதான். கிளியரா? Yes, ma'am. இப்ப இங்க பாருங்க, இங்க 2 டிஜிட் நம்பர் 8ல இருந்து ஆட் பண்றோம், 8ஓட ஆட் பண்றோம். சரியா? இப்ப அங்க இப்ப நான் 7 plus 8 ன்னு போடுறப்ப நான் என்ன பண்ணேன், இதுல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணேன். 7 minus 2 5. முன்னாடி ஒரு 1 போட்டேன். ஏன் 1 போட்டேன்னா இங்க எதுவுமே இல்லைன்னா 0 இருக்குன்னு அர்த்தம். 0க்கு நெக்ஸ்ட் நம்பர் 1, அதனால நான் 1 போட்டேன். அதே கான்செப்ட் இங்க பாருங்க. இப்ப 82 plus 8, 8ஓட ஃப்ரெண்ட் வந்து 2. அப்ப இது இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ண என்ன ஆயிரும்? 0. 0. இப்ப இங்க 1 போடக்கூடாது, இங்க ஏற்கனவே 8 இருக்கு. அப்ப 8ஓட ஒரு நம்பர் ஆட் பண்றோம். அதாவது 8க்கு நெக்ஸ்ட் நம்பர். 8க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன கண்ணு? 9. ஆன்சர் இஸ் 90. ஓகே. இப்ப 46 plus 8னா இப்ப 8ஓட ஃப்ரெண்ட் 2ங்கறனால நான் 6ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணனும். 4க்கு நெக்ஸ்ட் நம்பர் எழுதணும். இவ்வளவுதான் ரூல்ஸ். 4க்கு நெக்ஸ்ட் நம்பர் 54. ஆன்சர் இஸ் 54. இங்க இருந்து கடன் வாங்கி அங்க கொடுத்து வாடி ஆட் பண்றங்கிறது தான் நான் இப்படி சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த நம்பர் நம்ம என்னவா மாத்த போறோம்? 10ஆ மாத்த போறோம். அப்ப இந்த 10th பிளேஸோட இந்த 1 தான் ஆட் ஆக போகுது. கரெக்ட் தானே? 1 ஆட் பண்றதுன்னா நத்திங் பட் நெக்ஸ்ட் நம்பர். அப்ப நான் 10ஆ மாத்தி 10 ஆட் பண்றேன்னு நினைக்கிறதுக்கு பதிலா அது நெக்ஸ்ட் நம்பர் எழுதணுங்கிறத மைண்ட்ல வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வேகம் வரும். அவ்வளவுதான். கிளியரா? Yes, ma'am. 73 plus 8னா 7க்கு நெக்ஸ்ட் நம்பர் 8. 3ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணா 1. ஆன்சர் 81. இது புரிஞ்சுதா? Yes, ma'am. இதேதான். Yes, ma'am. இதே ரூல்ஸ் தான் 7க்கும், இதே ரூல்ஸ் தான் 6க்கும். ஓகே. 7 and 6க்கு இதே ரூல்ஸ் தான். நீங்களே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு பேட்டர்ன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதை வச்சு நம்ம கண்டிப்பா என்ன பண்ணிடுவோம்? ஈஸியா மத்ததுக்கும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவோம். மைண்ட் நம்ம ட்ரெயின் பண்றதுதான். மைண்டுக்கு நீங்க இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டீங்க, 9க்கும் 8க்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது யோசிக்க ஆரம்பிக்கும். ஓ 7க்கு இதே மாதிரி பண்ணலாம்ல, 6க்கு இதே மாதிரி பண்ணலாம்ல அப்படின்னு அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே. கேம் விளையாடலாமா?
ஓகே, இப்ப அடிஷன் பார்த்தோம் நம்ம. தென் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, we are going to see some Vedic max tricks. Okay. நான் சொன்னேன் வேதிக் மேக்ஸ் கோர்ஸ் இருக்குன்னு. ஸோ அதுக்கான ட்ரிக்ஸ் பார்ப்போம். ஓகே, மல்டிப்ளைங் பை 11. மல்டிப்ளைங் பை 11 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 11th டேபிள் ஈஸி தான். அதை இன்னும் நம்ம எப்படி வேகமா போடுறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ 43 இன்டூ 11னா 4யும் 3யும் ஆட் பண்ணுங்க. வாட் இஸ் 4 + 3? 7. ஸோ ஆன்சர் இஸ் 473. அவ்வளவுதான். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படியே போட்டுக்கிட்டேன், லாஸ்ட் டிஜிட்டையும் அப்படியே போட்டுக்கிட்டேன், 4யும் 3யும் ஆட் பண்ணி 7 வந்துச்சு. அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், சென்டர்ல போட்டிருக்கேன். ஆன்சர் இஸ் 473. புரியுதா கண்ணு? Yes, ma'am. 23 இன்டூ 11 என்ன வரும் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 253. அவ்வளவுதான். இந்த நார்மல் மெத்தட்ல போட்டோம்னா இவ்வளவு வேகமா நம்மளால சொல்ல முடியுமா? 253. நெக்ஸ்ட் 52 இன்டூ 11 என்ன வரும்? 572. 572. வெரி குட், வெரி குட். 62 இன்டூ 11 என்ன வரும்? 682. 682. வெரி குட். 36 இன்டூ 11 என்ன வரும்? 396. வெரி குட், 396. 27 இன்டூ 11 297. 297. எல்லாத்துக்குமே புரிஞ்சுதா? ஒருத்தர் மட்டும் தான் ஆன்சர் பண்றாங்க, மத்தவங்க ஆன்சர் பண்ணலாம். என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படியே போடுறோம். இப்ப 82 இன்டூ 11 அப்படின்னா 18 இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட்டா வருது. அது என்ன நான் உங்களுக்கு சொல்லி தரல, சிங்கிள் டிஜிட்டா வரது எடுத்துக்குவோம். 35 இன்டூ 11 எடுத்துக்குவோம். இப்ப 3யும் 5யும் அப்படியே இருக்கும். அந்த 3 5க்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ ஃபில் பண்றது என்ன, 3யும் 5யும் ஆட் பண்ணி அதை போடணும். அப்ப 3 + 5 வந்து 8. ஆன்சர் இஸ் 385. கிளியரா கண்ணா? Yes, ma'am. எல்லாத்துக்குமே புரிஞ்சது இல்லையா? இப்ப இதுலயே டபுள் டிஜிட், அதாவது ஆட் பண்ணா டபுள் டிஜிட்ல வந்துச்சுன்னா என்ன பண்றது, அதுக்கான ஆன்சர் வேணும் இல்லையா? இப்ப அதுக்கு நான் கொஸ்டின் கொடுக்குறேன் பாருங்க. இப்ப 78 இன்டூ 11. 78 இன்டூ 11. இப்ப நான் இங்க 7 இங்க 8 போட்டேன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 7 + 8 15. இப்ப இங்க 1 டிஜிட்டா தான் எழுதணும். நான் 15 போட்டனா அது 7158 ஆயிரும். இங்க நான் சிங்கிள் டிஜிட் தான் எழுதணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா இந்த 1 நான் இங்க கேரி ஓவர் கொண்டு போயிடும். அப்ப 7 + 1 வந்து 8. இந்த 5 அப்படியே வந்துரும். 858. அவ்வளவுதான். அப்ப நம்ம சம்ம பார்த்தோனே அது கேரி நம்பரா நான் கேரி. கேரி நம்பர்னா என்னது, ஆட் பண்ணா 2 டிஜிட் வந்துச்சுன்னா அது கேரி நம்பர், ஆட் பண்ணா சிங்கிள் டிஜிட் வந்துச்சுன்னா அது நான் கேரி நம்பர். இப்ப நம்ம மேல பார்த்தது எல்லாமே நான் கேரி நம்பர்ஸ். ஏன்னா ஆட் பண்ணா எல்லாமே சிங்கிள் டிஜிட்ல வருது. எல்லாமே சிங்கிள் டிஜிட்ல வருது. இதெல்லாம் என்ன நம்பர்ஸ்? Single. நான் கேரி நம்பர்ஸ். அதாவது கேரி ஓவர் போகாத நம்பர்ஸ். அதெல்லாம் நான் கேரி நம்பர்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியா ஆட் பண்ணி டக்குன்னு உள்ள போட்டுடலாம். ஆட் பண்ணா கேரி ஓவர் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 38, 56 அல்லது 59 எடுக்கும். எல்லாமே 11 வர மாதிரி எடுக்காட்டி 59, 70, 73 இந்த மாதிரி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணா பாருங்க, 3 8 ஆட் பண்ணா 11. சாரி, 3 8 ஆட் பண்ணா 11. ஓகே, 5 9 ஆட் பண்ணா 14, 7 3 ஆட் பண்ணா 10. இது எல்லாமே 2 டிஜிட். எதுக்கு? எனக்கு வந்து அந்த 5 9 வந்து 7 மாதிரி தெரிஞ்சிச்சு. ஓகே ஓகே, சாரி. ஓகே, அப்ப இது எல்லாம் 11ஆல இன்டு பண்ணணும்னா என்ன பண்ணணும், பார்த்தோனே நமக்கு மைண்ட் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இது வந்து கேரி நம்பர்ஸ். அப்ப கேரி நம்பர்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம டக்குன்னு என்ன பண்ணணும்னா 3க்கு நெக்ஸ்ட் நம்பர் 4. ஓகே, 3 8 ஆட் பண்ணா 11ஆ, அதுல லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கங்க. லாஸ்ட் டிஜிட் எண்ட் நம்பர் நம்ம சொல்லுவோம். அந்த எண்ட் நம்பர் மட்டும் போடுங்க 1. அப்புறம் இந்த இங்க இருக்க லாஸ்ட் டிஜிட் அப்படியே போடுங்க. அப்ப 418 இஸ் தி ஆன்சர். இப்போ 59 இன்டூ 11ஆ, 5க்கு நெக்ஸ்ட் நம்பர். ஏன்னா இது கேரி நம்பர். கேரி நம்பர்ங்கிறப்ப 5க்கு நெக்ஸ்ட் நம்பர் எழுதிடணும் 6. இப்போ இதுல எண்ட் நம்பர் என்னது 4. அப்ப இங்க 4.
இதுல எண்ட் நம்பர் 9. 649 is the answer. புரிஞ்சுதா கண்ணு? Yes, ma'am. 7க்கு நெக்ஸ்ட் நம்பர் 8. இதுல எண்ட் நம்பர் ஆட் பண்ண 73 ஆட் பண்ணா 10, அதோட எண்ட் நம்பர் வந்து 0. 73ல எண்ட் நம்பர் 3. 803. இதுல ஏதாவது டவுட் இருக்கா கண்ணு? No, ma'am. மல்டிப்ளைங் பை 11ல ஏதாவது டவுட் இருக்கா? No, ma'am. புரிஞ்சது இல்லையா? Yes, ma'am. ஓகே எனக்கு புரியல மேம் கொஞ்சம். ஓகே இன்னொருக்கா சொல்லி கணக்கு கொடுக்குறேன் பாருங்க கண்ணு. இப்போ 57 இருக்கா? சரியா? 5 7 ஆட் பண்ண என்ன கண்ணு வரும்? 5 7 ஆட் பண்ணா 12. 12. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்க ஆக்சுவலா 5 தான் போடணும். பட் இங்க 2 டிஜிட் நம்பரா வந்துருச்சு. இந்த மாதிரி ஆட் பண்ணா 2 டிஜிட் நம்பரா வர மாதிரி இருந்துச்சுன்னா 5ஓட நெக்ஸ்ட் நம்பர் எழுதணும். 5ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன கண்ணு? 6. 6. இப்போ இந்த 12க்கு லாஸ்ட் டிஜிட் என்னது? 2. 2 போட்டுக்கணும். இந்த 7 அப்படியே எழுதிடணும். ஆன்சர் இஸ் 627. இப்ப 52 into 11 நமக்கு ஈஸியா பண்ணிடலாம். ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா 7 வரும். சோ 5 அப்படியே போட்டுக்குவோம். 5 into 3 ஆட் பண்ணா 7. இந்த 2 அப்படியே போட்டுக்குவோம். 572 ஈஸியா வந்துச்சு. பட் இங்க 57 இருக்குது. ஆட் பண்ணா 2 டிஜிட் நம்பரா வருது. நம்ம ஆட் பண்ணா 2 டிஜிட் நம்பரா வந்துச்சுன்னா இந்த 1 இங்க இருக்க நம்பரோட ஆட் பண்ணிடணும். 1 + 5 வந்து 6. அதான் நான் நெக்ஸ்ட் நம்பர்னு சொல்றேன். 5 + 1 வந்து 6. இந்த 2 அப்படியே போட்டுக்கணும். இங்க இருக்கிற 7 அப்படியே போட்டுக்கணும். சோ 627. இப்ப 93 into 11 9 3 ஆட் பண்ணீங்கன்னா அகைன் இங்கேயும் 12 தான் வரும். சோ இந்த 1 இதோட ஆட் பண்றப்ப 10 ஆகும். இந்த 2 அப்படியே போட்டுக்குவோம். இந்த 3 அப்படியே போட்டுக்குவோம். சோ 1023 is the answer. Okay. வேற யாருக்கா டவுட் இருக்கா கண்ணு? Done, ma'am. சூப்பர். சரி இன்னும் ஒரே ஒரு ட்ரிக் பாத்துடலாமா? Yes, ma'am. Yes, ma'am. So 83 into 99. இப்ப இங்க என்ன கண்டிஷன்னா இதுல 3 விதமான கேசஸ் இருக்கு. நான் உங்களுக்கு வந்து கேஸ் 1 மட்டும் தான் இப்ப நான் சொல்லி தரேன். கேஸ் 1 பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் மல்டிப்ளையர் அண்ட் மல்டிப்ளிகன் ரெண்டுலயுமே நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஈக்குவலா இருக்கணும். இது மல்டிப்ளிகன் இது மல்டிப்ளையர். 99 ரெண்டு 9 இருக்கா அப்ப இங்க 2 டிஜிட் இருக்கணும். எவ்வளவு 9s இருக்குதோ அத்தனை டிஜிட் இருக்கிற சம் எல்லாமே இந்த ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணலாம். 753 into 999 you can apply this trick. Okay, அதுவே வந்து 84326 into இங்க எத்தனை டிஜிட் இருக்குது? 6 டிஜிட்ஸ் இருக்குது. அப்ப 6 9s. You can apply this trick. இப்ப நான் சொல்லி கொடுக்க போற ட்ரிக்கை நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, எவ்வளோ பெரிய நம்பரா இருந்தாலும் you can apply this trick and write answer straightly without pen and paper. You can tell the answer. இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பார்க்கலாமா என்னென்ன? ஓகே, இப்ப 83 into 9 இதுல வந்து ரெண்டு பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா 83ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் 83க்கு பிஃபோர் நம்பர் எழுதணும். வாட் இஸ் தி பிஃபோர் நம்பர் ஆஃப் 83? 82. 82 times 100. part. Okay, and subtract each digit. உங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்க ஒவ்வொரு டிஜிட்டையும் 9ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்க ஒவ்வொரு டிஜிட்டையும் சிங்கிளா இண்டிவிஜுவலா 9ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்ப 9 minus 8 1. 9 minus 2 7. so this is the answer. 8217 is the answer. இன்னொரு சம் சொல்றேன் பாருங்க. 68 into 99 என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கண்ணு? 67. வெரி குட். ஃபர்ஸ்ட் பார்ட்னா பிஃபோர் நம்பர் எழுதுறது. சோ 67 ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னேன்? இது ஒவ்வொன்றையும் எதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னேன்? 9 minus 6. 9ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப 9 minus 6 3. 9 minus 7 2. so answer is 6732. புரிஞ்சுதா கண்ணு? Yes, ma'am. இந்த சம் எல்லாம் போடுங்க பாப்போம்.
இந்த 4 Okay, சமன்பாடு ma'am. போடுங்க. டிஸ்கஸ் பண்ணிடலாமா? Yes. 57 into 99 அப்ப என்ன வரும்? 5,643. 3 5 6 4 3 93 into 99 என்ன வரும்? 207. 9 ஓகே. Okay, ma'am. ஒண்ணுமே இல்ல, நம்ம என்ன பண்றோம், பிஃபோர் நம்பர் எழுதுறோம். 57க்கு பிஃபோர் நம்பர் வந்து 56. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நம்பரையும் 9ல இருந்து சப்ட்ராக்ட் பண்றோம். 9 minus 5 வந்து 4, 9 minus 6 வந்து 3. So 5 6 4 3 is the answer. பிராக்டிஸ் பண்றப்ப நீங்க இந்த மாதிரிலாம் எழுதாம ஸ்ட்ரெயிட்டாவே ஆன்சர் எழுதுறதுக்கு வந்துரும் உங்களுக்கு. எல்லாமே பிராக்டிஸ் தான். 93க்கு பிஃபோர் நம்பர் 92. இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் வந்து 9ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 0, 9ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 7. So answer is 9207. அதே மாதிரி இங்க 46க்கு பிஃபோர் நம்பர் 45. இப்போ ஒவ்வொன்றையும் 9ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. 9 minus 4 வந்து 5, 9 minus 5 வந்து 4. So answer is 4554. கிளியரா? அடுத்தது 87க்கு பிஃபோர் நம்பர் வந்து 86. 14. 8க்கு பிஃபோர் 8 9 minus 8 வந்து 1, 9 minus 6 வந்து 3. So 8613 is the answer. புரிஞ்சுதா கண்ணு? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே, உங்களுக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு? Super. எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சா? Yes, ma'am. கிளாஸ் பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? Yes, ma'am.